ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், நம்ம மகாநதி சீரியல் ப்ரோமோ வந்துருச்சுங்க. வாங்க என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் விஜய் வந்து ரிலீஸ் ஆக போகிறாரு. பட் பிஃபோர் தட் என்னன்னு பார்த்துலாம். ஸோ மறுபடியும் வந்து கோர்ட் அசம்பிள் ஆகுது. விஜயை கோர்ட்டு நிப்பாட்டுறாங்க. ஸோ ஜட்ஜி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. எந்த ஒரு சாட்சியம் இல்லாதனால விஜய் வந்து குற்றவாளி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அவர் வந்து சொல்கிற தருணத்தில் விஜயோட ஃபேஸே பயங்கரமாக மாட்டுது. என்னடா இது, நம்மளுடைய இது அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிறதுல நம்மளுடைய ஹீரோனி என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னோடனே எல்லாரும் வந்து அப்படியே ஷாக்காகி ஸ்டாப் ஆகுறாங்க. வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டு இவங்க தான் பாதிக்கப்பட்ட பெண், இவங்க சாட்சி சொல்ல போகிறாங்கன்னு சொன்னேன். வெண்ணிலா அந்த கோர்ட்டு உள்ளே போயிட்டு அந்த கடத்துக்குள்ளே நின்று சொல்கிறாங்க, என்னை மேலேருந்து தள்ளி விட்டது பசுபதி தான். ஸோ அது வந்து விஜய் காரணம் இல்லை அப்படின்னு வந்து சொன்னேன். எல்லோரும் வந்து அதை கேட்டுக்க, ஜட்ஜும் கேட்டுக்கிறாங்க. கேட்ட பிறகு ஜட்ஜு சொல்கிறாரு, பாதிக்கப்பட்ட பெண்ணே நேரில் வந்து சாட்சி சொன்னனால இந்த வழக்குலேருந்து விஜய் வந்து நிரபராதி என்ன தீர்ப்பளிக்கப்படுகிறதுன்னு சொல்லி அவர் சொன்னோன்னே வந்து விஜயோட ஃபேஸ்லேயும் காவேரி ஃபேஸ்லையும் பயங்கர ஹாப்பினஸ்ங்க. எஸ், இதை எதிர்பார்க்காத ஒரு விஜய், கண்டிப்பாக இது நடக்குமா அப்படின்றது அவருக்கு தெரியாது இல்லையா. ஸோ காவேரி வந்து அதை ஏற்பாடு பண்ணோன்னே பயங்கரமாக அவர் வந்து ஹாப்பி ஆகிட்டார் உள்ள. அது மட்டும் இல்லாத காவேரிக்கு வந்து வாய்மையை வெல்லும் என்னை நிரூபித்த காவேரி அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலும் வந்து கொடுத்துட்றாங்க நம்ம ப்ரொமோவில். எஸ், அப்புறம் வந்து காவேரியும் வந்து விஜய் பார்க்குறது, விஜய் காவேரியை பார்க்குறது, அந்த சீன் எமோஷ்னல் சீன் தாங்க. விஜய் ஃபேஸில் வந்து இப்போ தான் வந்து சிரிப்பே நம்ம பார்க்க முடியுது. எஸ், அந்த காவேரி என்ட்ராகும் போதே அவர் ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ வந்து நிரபராதினோடனே அவருக்கு இன்னும் வந்து உச்சக்கட்ட நிலைமையில் போயிட்டார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிற சீன் தான், காவேரியும் விஜயும். பட் காவேரி வந்து ஒரு சோகம் கலந்த ஒரு ஃபீலிங்கோடு பார்க்குறாங்க. பிகாஸ் நான் உங்களை விட்டு கொடுத்து தான் அவங்களை வெளியே எடுத்துருக்கிறேன் அப்படின்ற அந்த எமோஷன் கலந்த ஒரு ஹாப்பினஸை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் வெளியே வந்துட்டார் அப்படின்றது ஒரு தருணத்தை வந்து முழுமையாக உணர்கிற அந்த தருணம் தாங்க. அந்த சீன் தான் இந்த ஃபேஸில் வந்து தெரியுது. ப்ரோமோவை தாண்டி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம மெட்ரோ ஸ்டோரி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? நம்ம மெட்ரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி. தேங்க்யூ.